ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கரூர்லேருந்து நெரூர் போகிற வழியில் இருக்குது. இந்த ஆலயத்தோடைய பேர் வந்து காட்டு விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இதில் வந்து தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு புனிதமான தீர்த்தம் வந்து இங்கே இருக்குங்க. அந்த கிணறு வந்து இங்கே இருக்குது. நமக்கு முக்கியமான வீட்டில் விசேஷங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தீர்த்தங்கள்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா? அப்போ வந்து இந்த கிணத்துல வந்து நீர் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து புனிதமான நீராக இருக்குது. இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எல்லா பக்கமும் தெளிச்சு விடலாம். நம்மளுடைய தலைகளில் நம்ம குளிக்க போது அந்த வாட்டரில் வந்து நம்ம இதை வந்து கலந்து நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து புனிதமானது. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து ரிவருக்கெல்லாம் நம்ம போக முடியாது. புனித நீராடுதல் அப்படிங்கிற முக்கியமான தினங்கள்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி புனித தீர்த்தத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முக்கியமான தினங்கள் வரும்போதெல்லாம் நம்ம வந்து குளிக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்படின்னு சொன்னாலே பசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பசு வந்து பூஜைக்குரிய ஒரு பூஜைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுப்போம். மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய இது அப்படின்னு சொன்னால் தான். அதாவது கோனா பசு. நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். அதாவது கரூர்லேருந்து நாங்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு நெரூருக்கு போயிருக்கோம். ஆனால் இது மாதிரி நான் வந்து வழியில் நிறுத்தி நான் பார்த்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய அந்த மரம் செடி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அந்த கோவிலை சுற்றிலும் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு தனி சிறப்பு. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த மரம் வந்து உகந்தது, எந்த செடி வந்து உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மரத்துக்கு நம்ம பூஜைகள் செய்வதோ அல்லது அந்த மரத்தை நம்ம பராமரித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வந்து விலகிடும். இந்த ஆலயத்தில் அப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அந்த கோவிலை சுற்றிலுமே வந்து அது வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நெரூர் போகிறீங்க அல்லது அந்த வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க. ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் வந்து ஆகஸ்ட், பிப்ரவரியில் தான் வந்து கனிகள் வந்து கிடைக்கும். இப்போ ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய கனிகள் இருந்தது. நாங்களும் அதுலேருந்து கனிகள் எல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டோம். இந்த கனி எதுக்கு நமக்கு உதவும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய சீட்ஸ் எல்லாம் வந்து அத்திப்பழத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சுவை பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழத்தை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுமே ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இது மாதிரி வழியில்